குழந்தைகளே வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை உடுப்பியில் நமக்கு காட்சி கொடுக்கும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பற்றி. அந்த கோயில் எவ்வாறு உருவானது என்று சொல்லப்போகிறேன். துவாரகையில் கிருஷ்ணன் ருக்மிணி ராஜா ராணியாக வாழ்ந்து வருகிறார்கள். யாதவ குலத்தின் ராஜாவாக கிருஷ்ணர் இருக்கிறார். அப்பொழுது ருக்மிணி தேவி கிருஷ்ணரின் பால லீலைகளை பற்றி கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணரிடம். அப்பொழுது ருக்மிணி தேவி சொல்கிறார், எனக்கு நீங்கள் குழந்தையாக இருந்த அந்த காட்சியை பார்க்கணும் என்று ஆசையாக உள்ளது, அது காட்டி கொடுக்க முடியுமான்னு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், சரி அதனால் என்ன அப்படின்ட்டு தான் சின்ன குழந்தையா ஒரு 2 வயசு பாலகனாக எப்படி இருப்பாரோ அப்படி காட்சி காமிக்கிறார். அந்த குழந்தை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ருக்மிணி தேவி சொல்கிறா, ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இப்படியே ஒரு விக்கிரகமாக அதை எங்கிட்டே கொடுத்துருங்கோ, நான் இதை டெய்லி நான் பூஜை பண்ணி நான் என்னோடையே வச்சுக்கிறேன். அதே மாதிரியே கொடுத்துட்றேன். ஸோ அன்றையிலிருந்து ருக்மிணி தேவி தன்னுடைய பூஜை அறையில் வைத்துக்கொண்டு அந்த கிருஷ்ண விக்கிரகம் சிறு வயது பாலகனாக பூஜித்து வருகிறார். இது பல யுகங்கள் நடந்து முடிந்து அப்புறம் துவாரகா கடலில் முழுகி விடுகிறது கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் சென்ற பிறகு. அப்பொழுது அந்த அரண்மனை எல்லாமே கடல் கடியில் போய்விடுகிறது. இது இவ்வாறு இருக்க ஒரு ஆங்கில மாலுமிகள் கப்பலில் துவாரகாலேருந்து கர்நாடகா பக்கம் வருகிறார்கள் பெரிய வியாபாரம் செய்வதற்காக. திடீரென்று அவர்களுடைய கப்பல் என்னாகிறது, புயலில் மாட்டிக்கொண்டு மிகுந்த ஒரு முழுகிடும் போல், அதில் இருக்கிற அவ்வளோ சாமான்கள், விலையுயர்ந்த சாமான்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடும் போல் இருக்குது. என்ன செய்வது என்று தெரியல, எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறார். அப்போது அந்த மாலுமிகளில் ஒருத்தர் ஒரு கர்நாடகாக்காரர், அவர் சொல்கிறார், இந்த ஆபத்துலேருந்து நம்மளை ஒருத்தரால் காப்பாற்ற முடியும், நீங்கள் நம்பிக்கை இருந்தால் அவர்கிட்ட ப்ரே பண்ணலாம். இவா கேட்குறா, யார் அப்படி இந்த சுச்சுவேஷனில் காப்பாற்ற யாராக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, எங்கள் இதில் மடத்தில் வியாசராயர்னு பெரிய மகான் இருக்கார், அவரை நீங்கள் வேண்டின்றேன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நிச்சயம் வெளில வர முடியும் அப்படின்னு. ஸோ மானசீகமாக எல்லோரும் வேண்டிக்கிறா, எங்களை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கோ, நாங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம் அப்படின்னு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கடலும் இது புயல் நின்று ஒரு வழியாக வந்துடுறோம் கர்நாடகா போர்ட்டுக்கு இறங்கியார். கப்பல் நல்லபடியாக எந்த வித சேதமும் இல்லாமல் சேர்ந்துடுது. ஸோ அவர்கள் இந்த மாலுமிகள், அந்த கப்பலில் இருந்த பெரிய இங்கிலீஷ் அதிகாரிகள் எல்லோரும் அந்த மாலுமி சொன்ன அவரை போய் நம்ம பார்க்கணும், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வேண்டின்னு எங்களை காப்பாற்றிட்ட, போய் ப்ரே பண்ணுறத அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்க்க வரா. அப்போ அவர் இருக்கார் மடத்தில். என்ன விஷயம்னு கேட்டால், இதை மாதிரி எங்கள் செயலர்ஸில் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் வேண்டினோம், இந்த பெரிய ஆபத்துலேருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றிட்டேன், உங்களுக்கு பிரதிபலன் ஏதாவது நாங்கள் செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், எனக்கு இது மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லை, பலனை எதிர்பார்த்து இல்லை, நீங்கள் வேண்டின்றது தெரிஞ்சது, காப்பாற்றினேன், பகவானோட அருள் இல்லை அப்படின்னு. இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, எங்கள் ஷிப்பில் விலை உயர்ந்த சந்தனம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது, எதை வேணாலும் கேளுங்க தரோம். அப்போ அவர் யோசிச்சுட்டு சொல்கிறார், சரி உங்கள் கப்பலில் ஒரு பாறை, அதாவது மஞ்சள் கலரில் ஒரு மண் பாறை மாதிரி ஒன்று இருக்குது, அதை எனக்கு கொடுத்தா போதும். எல்லோரும் சொல்கிறா, என்னது போயும் ஒரு மண் பாறை, எவ்வளோ மண் கல் நாங்கள் வச்சுட்ருக்கா, அதில் அதை போய் கேட்குறேன், அதனால உங்களுக்கு என்ன யூஸு, வேறு எதாவது நல்லதாக கேளுங்க. இல்லை எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிடுறேன். சரின்னு அவர் கேட்டபடியே அந்த இதை தூக்க முடியாமல் தூக்கின்னு ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. சரி என்னமோ அவர் கேட்டார், சந்தனமாக இது என்ன கோபி சந்தன் மாதிரி இருக்குது, என்ன புரியலன்னு கொடுத்துட்டு நன்றி சொல்லிவிட்டு அவள் போய்ட்றான். இவர் அப்புறம் என்ன பண்ணுறார், அந்த மண் பாறையை மெதுவாக கரைச்சி அதை என்ன எப்படி பண்ணணுமோ பண்ணி உள்ளே பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது சாக்ஷாத் நம்ம உடுப்பி கிருஷ்ண விக்கிரகம். அவருக்கு அது தெரியும் அதுக்குள்ளே அது இருக்குதுன்னு. ஸோ அதை சரி பண்ணி அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை உடுப்பிங்கிற ஊரில் தான் இருந்த அந்த மடத்தை இதுலேயே ஸ்தாபிதம் பண்ணி பெரிய கிருஷ்ணன் சின்னதாக ஒரு கோயிலை கட்டி அதுக்கு எப்படி வழிபாடு, மடத்தை அதிபதிங்கிறதுனால அந்த பூஜை முறைகள்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி, இன்றைக்கி உடுப்பி மடத்தில் பார்த்தாலும் 8 விதமான மடாதிபதிகள் இருக்கா. வருஷத்துக்கு டிவைட் பண்ணி ஒவ்வொரு மட அதிபதியும் அந்த உடுப்பி கிருஷ்ணன் கோயிலுக்கு தலைமை வாளாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி உடுப்பி கிருஷ்ணனை நிர்வாகம் பண்ணி கோயிலை திறந்து வைக்கிறார்.
அந்த உடுப்பி கிருஷ்ணன் தான் கனகதாசருக்கு திரும்பி நின்றுட்டு ஜன்னல் வழியாக காட்சி கொடுத்தவர். அந்த உடுப்பி கிருஷ்ணன் எப்படி இருப்பார்னா, கண்ணங்கரேல்னு விக்கிரகம். அதில் பார்த்தேன்னா நல்ல அலங்காரம் வந்து முக்கால்வாசி துணிமணியே எதுவும் சாத்த மாட்டாள் அந்த குழந்தைக்கு, வெறும் விக்கிரகமாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து காது, கண்ணு, கை, இடுப்புக்கு ஒட்டியானம், ஆரஞ்ஞான் கயிறு, கையில் மத்து வச்சுண்டு, காலில் கொலுசு, சலங்கை, அவ்வளோ நகை போட்டிருப்பா. எல்லாம் வைரத்தில் அப்படியே மின்னும். அந்த கருப்பு கலருக்கும் அந்த வெள்ளையில் வைரம் நகைகள் போட்டு அந்த சுவாமியை பார்த்தேன்னா நம்மளே ஓடி போய் கட்டி பிடிச்சுன்னு விடுவோம். அவ்வளோ ஒரு க்யூட்டாக அந்த சுவாமி விக்கிரகம் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அதுக்கும் அலங்காரம், இப்போ உற்சவம், திருமணி எல்லாம் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணி அதை ஒரு வழியாக பண்ணிட்டு வரா. ஸோ அந்த வியாசராயர்னால தான் நமக்கு உடுப்பி கிருஷ்ணனுங்கிற ஒரு விக்கிரகமும் கிடச்சிது, ஒரு கோயிலும் கிடச்சிது. இன்னைக்கு கர்நாடகாவில் மிக சிறந்த பெரிய பெரிய கோயில்கள் இருக்குது. அதில் இந்த உடுப்பி கிருஷ்ணன் கோயிலும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றது. ஸோ இந்த உடுப்பி கிருஷ்ணன் வந்த கதையை கேட்டு நீங்களும் மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி குழந்தைகளே. வணக்கம். வாழ்க வளமுடன்.